Taste the Daily. திமுகவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் அதிமுக கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பெஞ்சல் புயலால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். கிழக்கு தாம்பரம், பரங்கிமலை, பதுவாஞ்சேரி, அகரம், தென் திருவஞ்சேரி, மாடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இருளர் இன மக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மதுராந்தகம் அருகே பூதூர் மற்றும் வையாவூர் ஊராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பூதூரில் இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. வையாவூர் ஊராட்சியில் பட்டவாரி நகரில் ஒன்றிய செயலாளர் VG குமரன் ஏற்பாட்டில் அரிசி, காய்கறி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா பருவநிலை மாற்றத்தினால் வரும் காய்ச்சல் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். அதிமுக நெல்லை மாநகர மாவட்ட மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு இணை செயலாளர் சோமசுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் MPயும் மகளிர் அணி மாவட்ட செயலாளருமான வசந்தி முருகேசன், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோத்தகிரியில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் நேரில் பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஊராட்சியில் உள்ள சின்னூர், புதுப்பேட்டை, இந்திராநகர், புதுக்குப்பம், சாமியார்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பார்வையிட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.